அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மையும் மறுமையும் பின்னி பிணைந்தது, இணைந்திருப்பது. இவ்வுலக வாழ்க்கை முடிவுக்கு வருகின்ற அடுத்த கணமே மறுமை வாழ்க்கை தொடங்கி வருகிறது. ஆகையினால்தான் இவ்வுலகிலேயே நாம் லயித்து போய்விடக்கூடாது, இதை நிரந்தரமாக கருதிவிடக்கூடாது. அடுத்துள்ள வாழ்க்கைக்கான ஆயத்தங்களை நாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த அவகாசங்களிலே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மறுமை வாழ்க்கையை இணைத்து ஒவ்வொரு செய்தியையும் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள். ஒரு முறை தூமத்துல் ஜந்தல் பகுதியின் அரசர் உகைதிர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டு அங்கி ஒன்றை பரிசாக அளித்தார். அன்பளிப்பாக தரப்பட்டது அது. அவர்கள் பட்டாடை அணிவதை தடை செய்திருந்தார்கள் ஆண்களுக்கு. இருப்பினும் அந்த பட்டாடை எந்த அளவுக்கு மென்மையாக இருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியாக அது நெய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அந்த பட்டாடையை குறித்து வியந்தவர்களாக மக்கள் அதை பற்றி பிரமாதமாக பேசினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மதின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீதானையாக சொர்க்கத்தில் சஅத் பின் முஆத் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் கைக்குட்டைகள் இதைவிட அழகானவையாகும். இப்படித்தான் உலக கவர்ச்சியான பொருள்கள், ஆகமாக்கப்பட்ட பொருள்கள், இவர்களை பற்றியெல்லாம் பேசும்போது உடனே அவர்கள் மறுமை குறித்து, அதிலே கிடைக்கவிருக்கின்ற மகத்தான பாக்கியங்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இன்னொரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை வழியில் காலையில் சிறிது நேரம் அல்லது மாலையில் சிறிது நேரம் செல்வது உலகத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் விட சிறந்தது. உங்களில் ஒருவரின் வில்லின் அளவுக்கு சமமான அல்லது ஒரு சாட்டை அளவு சமமான ஒரு முழம் இடம் சொர்க்கத்திலே கிடைப்பது உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்தது. சொர்க்கவாசிகளில் ஹூரில் ஒரு பெண் உலகத்தை எட்டி பார்த்தால் பூமிக்கும் வானத்திற்கும் இடையே உள்ள அனைத்தையும் பிரகாசமாக்கி விடுவாள். பூமியை நறுமணத்தால் நிரப்பி விடுவாள். அவருடைய தலையில் உள்ள முக்காடோ உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆக இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழும்போது மன்னரை வாழ்க்கைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக கவனமாக இம்மை வாழ்க்கையில மறுமைக்கான சேகரங்களை சேகரித்தே வாழ வேண்டும். நான் உங்களை குறித்து பயப்படுவதெல்லாம் இதை பற்றி தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களை பற்றி என்ன கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கும்போது, நீங்கள் உலகை வளப்படுத்துவதிலே, தொலைநோக்கு திட்டங்களை தீட்டுவதிலே மிகவும் கவனமாக ஆகிவிடுவீர்கள். சத்தியத்தை விட்டும் சற்று தள்ளி போய்விடுவீர்கள். சத்தியத்தை விட்டும் சற்று தள்ளி போய்விடுவீர்கள். மறுமை குறித்து அலட்சியமாகி விடுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் புறப்பட்டு விட்டது, அது சென்று கொண்டிருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், அந்த உலகமும் புறப்பட்டு விட்டது, அது வந்து கொண்டிருக்கிறது. உங்களிலே இதை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள், அதை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை நீங்கள் நேசிப்பது குற்றமல்ல, ஆனால் இதையே நிரந்தரமாக நேசிக்க முடியாது, நேசிக்க கூடாது. இது நிரந்தரமற்றது. ஆகையினால் நீங்கள் அந்த மறுமையை, அதை நீங்கள் நேசிப்பதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது செயல்படக்கூடிய வீட்டில் இருக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டுக் கொள்ளுங்கள். நாளை கணக்கு கொடுக்கக்கூடிய வீட்டில் இருப்பீர்கள். அப்பொழுது செயல்பட நினைப்பீர்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்.
ஆகவேதான் இந்த உலகம் அது முடியக்கூடியது, மறு உலகம் அது நிரந்தரமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இச்சையாக்கப்பட்ட கவர்ச்சியாக்கப்பட்ட ஆசை ஊட்டப்படக்கூடிய சில சொத்துக்களை, சுகங்களை, அனுபவிப்புகளை பற்றி. زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. பெண்கள், ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்ந்த ரக குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகள், சாகுபடி நிலங்கள், தோட்டங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுகப்பொருள்களாகும். இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுகப்பொருள்களாகும். அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம் இருக்கின்றது. இந்த உலக சுகங்களை பற்றி சொல்லிவிட்டு உடனே அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய தங்குமிடம் இருக்கிறது. அந்த அழகிய தங்குமிடம் நிரந்தரமானது. இன்னும் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், நபியை பார்த்து கூறச் சொல்கிறான், குல் அவுநப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. இறைத்தூதரை நீர் கூறும், அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தக்வா பயபக்தி உடையவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சுவனபதிகள், சொர்க்கச் சோலைகள் உண்டு. அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள், நிலையாக தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் உண்டு. அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகின்றவனாக இருக்கின்றான். அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஅஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று இம்மையையும் மறுமையையும் இணைத்து கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார். உலகம் என்று உலகை கேட்பவர்களுக்கு உலகிலிருந்தும் ஓரளவு கொடுக்கப்படும். மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது, எந்த விதமான பாக்கியமும் கிடையாது. இவர் இவ்வுலக வாழ்க்கையையும் அழகானதாக, மறு உலக வாழ்க்கையும் அழகானதாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்குத்தான் இம்மையும் மறுமையும் நன்மையாக, செம்மையாக, வெற்றியாக அமையும். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த தொழுகையுடைய இறுதி நேரத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி, யா அல்லாஹ் என்னை கபர் வேதனையிலிருந்தும் பாதுகாத்துருவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். ஈமானை பறிக்கக்கூடிய, ஈமானையே இல்லாமலாக்கக்கூடிய குழப்பக்காரனான தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ மமாத். வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மஅரம். கடன் தொல்லையிலிருந்தும் நான் பாவங்கள் செய்வதிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு தொழுகையில் இறுதியிலும் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அஸாப ஜஹன்னம், நரகத்திலிருந்தும் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். இவைகளெல்லாம் எதற்காக என்றால், உலகம் மட்டும் என்று நினைத்து மறுமையை ஒரு ஓரமாக அலட்சியமாக வைத்துவிட்டு, இதயத்தின் ஒரு ஓரத்திலே அதை வைத்துவிட்டு மறுமைக்கான வாழ்க்கை வாழாமல் இவ்வுலகத்திற்காகவே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்தை
அடையக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு நல்லடியார் மௌத்தாகிறார் என்று சொன்னால் அந்த நல்லடியாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்கிறார். அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறான். எந்த அளவுக்கு சந்திக்க விரும்புகின்றான் என்று சொன்னால் பிரியப்பட்டு சந்திக்க விரும்புகின்றான். அந்த நல்லடியாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டார். அதன் காரணத்தினாலே அவருடைய இறக்கும் தருவாயிலே அவரை நோக்கி வானவர்களை அனுப்புகின்றார். அந்த வானவர்கள் இந்த கவலையிலும் பயத்திலும் இருக்கக்கூடிய அவரை பார்ப்பார்கள். கவலையே, குடும்பத்தை பெறுகிறோம், இரத்த சம்பந்தமான உறவுகளை இந்த உலகிலே நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களை எல்லாம் பெறுகிறோம் என்ற கவலை. பயம், புதிதான ஒரு இடத்திற்கு, தனிமையான இடத்திற்கு, மண்ணறைக்கு, இருள் சூழ்ந்த அந்த தனிமை வீடான கபருக்கு செல்ல இருக்கின்றோம் என்ற பயம். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்று சொல்லி உறுதியாக இருந்த அவர்களுக்கு எதிர்பார்ப்பார்கள். இவர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்களே, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், மாந்திரிகர்கள் கைவிட்டு விட்டார்கள், உறவினர்கள் அழுகிறார்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது அல்லாஹ்விடமிருந்து தனக்கு ஏதாவது அருளப்படும் என்று அவர் எதிர்பார்ப்பார். அவர் எதிர்பார்த்ததற்கு தோதாக இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹஸனு வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் என்று சொல்லி நிச்சயமாக எவர் உறுதியாக இருந்தாரோ, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடந்தாரோ, கடமைகளை சரிவர நிறைவேற்றினாரோ, அல்லாஹ் தடுத்திருப்பை விட்டும் விலகி இருந்தாரோ அவரை நோக்கி வானவர்கள் இறங்குவார்கள். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், அந்த சுபசோபன செய்தியை, அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது, எல்லையே இருக்காது. எந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை இருக்காது என்று சொன்னால், இறந்த பிறகு, அவர் கைப்பற்றப்பட்ட பிறகு, அவருக்கு அவருடைய இருப்பிடம் காட்டப்பட்ட பிறகு, கபரு விசாலமாக்கப்பட்ட பிறகு, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்பாகியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீங்கள் உலகுக்கு திரும்ப செல்கிறீர்களா? உலகமும் அது போன்ற ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கப்படும். உறவினர்களோடு, சொத்து சுகங்களோடு வாழ்வதற்கு நீங்கள் உலகுக்கு திரும்ப செல்கிறீர்களா? நாம் என்ன செய்வோம்? அவங்க மூத்தாயிட்டாங்க என்ற அந்த கவலைகளே இருப்போம், அவர்களுக்காக துவா செஞ்சு கொண்டு இருப்போம். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களிடம் கேட்கப்படும், போகிறீர்களா உலகத்திற்கு? முன்பிருந்ததை விட செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு. அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் போக மாட்டேன், எனக்கு உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. எவ்வளவு போராட்டங்கள், ஹராம் ஹலாலை பேணுவதிலே, சோதனைகளை எதிர்கொள்வதிலே, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர் வாழ்ந்து ஓய்வு பெற்று செல்கின்றார். அப்படி ஓய்வு பெற்று சென்று அவரை பார்த்து மீண்டும் உலகிற்கு நீங்கள் செல்கிறீர்களா என்று கேட்டால், முடியாது, என்னுடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. ஏனென்றால் அங்கு உள்ள அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, வயோதிகம் இல்லாத வாழ்க்கை, மலஜலம் இல்லாத வாழ்க்கை, வியாதிகள் இல்லாத வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பார்த்த பிறகு அவர் இங்கே இந்த அற்பகால சொற்ப துனியாவுக்கு திரும்பி வர விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கெட்டடியான் அவனுக்கு மௌத்து வருகிறது. ஹத்தா இதா ஜா அஹதகுமல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன். அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன், என் இறைவனே, என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று அப்ப சக்கராத்துடைய நிலையிலே கேட்பான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் க்பலி அன் யஅதி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பே நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள்,
ஒருவனுக்கு மௌத்து வந்து விட்டால் ஏராளமாக இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது, என்னுடைய மௌத்தை கொஞ்சம் பிற்படுத்தி எல்லாவற்றையும் வழங்கிவிட்டு சாலிகானவனாக நல்லடியானாக நான் வந்து விடுகிறேன் என்று கெஞ்சுவான். எந்த ஒரு ஆன்மாவுடைய அஜல் நெருங்கி விடுகிறதோ ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது ரூஹ் வாங்கப்பட்டு தான் தீரும். இன்னும் வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் செய்வதை எல்லாம் நன்கறிபவனாக இருக்கின்றான் என்று அவருடைய உயிர் வாங்கப்படும். அப்ப இவர் இங்கே சொல்லுகிறார், எதற்காக இந்த அவகாசத்தை கேட்கிறார்? லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக, வேறு எதற்காகவும் அல்ல. இவ்வளவு காலமும் வாழ்ந்தேனே சுகபோக வாழ்க்கையை, சுயநல வாழ்க்கையை, துனியா மட்டும்தான் என்று இச்சையோடு வாழ்ந்தேனே, அதையெல்லாம் நான் விட்டுவிட்டு நல்ல அமல்களை செய்வதற்காக என்று அவர் கூறுவார். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், அவ்வாறில்லை, அவன் கூறுவது வெறும் வார்த்தை, அவன் கூறுவது வெறும் வார்த்தையை அன்றி வேறில்லை. அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது. பர்ஸகுன் இலா யௌமி யபஅஸூன், அந்த ஆலமுல் பர்ஸகுன்னு சொல்றமே அந்த திரை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக கெட்டவர்கள் உலகுக்கு வர விரும்புவார்கள். எதற்காக என்றால் மறுபடியும் அந்த கெட்ட நடத்தையிலே நடப்பதற்காக அல்ல, நல்லவனாக வாழ்ந்து எப்படியாவது அந்த வேதனையிலிருந்து தப்பித்து தனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே. அல்லாஹ் இன்னும் கூறுகின்றான், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன். மேலும் குற்றவாளிகள் தம் இறைவன் முன் தலைகுனிந்தவர்களாக, எங்கள் இறைவா நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டோம், நரகத்தை பார்த்து கொண்டார்கள், சொர்க்கத்தை பார்த்து கொண்டார்கள், கேட்டும் கொண்டோம், இந்த நாள் தீர்ப்பு நாள் இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்டும் கொண்டோம். ஆகவே நீ உலகுக்கு எங்களை திருப்பி அனுப்பிவை, நாங்கள் நற்கர்மங்களையே செய்வோம், நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம். எப்போ? எல்லாத்தையும் பார்த்த பிறகு நாங்கள் நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லும்போது, நபியை நீர் அவர்களை பார்ப்பீராயின் அவர்களுடைய நிலையை குறித்து நீர் அறிந்து கொள்வீர். பரிதாபமாக இருக்கும், மிகவும் இழிவுக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எவ்வளவு கெஞ்சுவார்கள், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்பார்கள், எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்படாது. ஆக இம்மையும் மறுமையும் இணைந்தே பிணைந்தே இருக்கிறது. உலக வாழ்க்கையில என்ன அதற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இவ்வுலக வாழ்க்கை இன்பங்களாலும் துன்பங்களாலும் பின்னி பிணையப்பட்டது. மகிழ்ச்சி இருக்கிறது, சோகம் இருக்கிறது, நல்ல முறையில் நமக்கு லாபம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது. இப்படி கவலையும் சந்தோஷமும் நிறைந்ததாக இந்த வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். சில பேர்கள் சந்தோஷங்களை அதிகமாக அடைவார்கள், சில பேர்கள் கவலைகளை அதிகமாக அடைவார்கள். ஆனால் எவ்வளவுதான் சந்தோஷப்படக்கூடியவர்களானாலும் அவர்களுக்கும் கவலை இருக்கும், எவ்வளவுதான் கவலை அடையக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும், அவர்கள் பெரிய அரசர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சோகங்கள் இருக்கும். ஆனால் எப்பொழுது இது வேறுபடும், மாறுபடும் என்று சொன்னால், அந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாக இருக்குமே உயிர், அப்பொழுது மலக்குகள் கைப்பற்ற விடுவார்களே, அப்பொழுது அந்த உயிர் கைப்பற்றப்பட்டவுடன் இன்பங்கள் தனியாக துன்பங்கள் தனியாக ஆகிவிடும். அவரை கொண்டு போய் கபரிலே வைத்தவுடன், கபரிலே வேதனை என்றாலும் அந்த வேதனையை தான் அனுபவிப்பார். இவ்வளவு வேதனை அனுபவித்து விட்டார், கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கட்டும், நடக்காது, வேதனை தான் அவருக்கு. அதே போல கபர் விசாலமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் சுகந்த காற்றுகள் வீசப்பட்டு புது மணமகன் போல மணமகள் போல மறுமை நாள் வரையிலும் உறங்கக்கூடியவர்களுக்கும் அந்த ரம்மியமான மணவரை மயக்கத்திலே மணவரை மாப்பிள்ளை ஒழுங்குவாரே அத்தகைய ஒரு உறக்கத்தை உதாரணமாக இங்கே சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த உறக்கத்திலே உள்ளவர்களும் சிறிதும் ஒரு துன்பத்தை அனுபவிக்க மாட்டார். அதே போல நரகத்திலும் அந்த நரக வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக இருக்குமே தவிர, இவ்வளவு வேதனைப்பட்டு விட்டார்கள், சிறிதாவது சுகம் அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் சுகம் அனுபவிக்க விட மாட்டான். அதே போல இன்பத்தின்
வாடையை நுகரக்கூடியவர்கள், இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் துன்பத்தை அனுபவிக்கவே மாட்டார்கள் சொர்க்கத்தில். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இம்மையையும் மறுமையும் இணைத்து வைத்திருக்கிறான். ஆனால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த உலக வாழ்க்கையிலே, மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சேர அமைத்திருக்கின்றான். மறுமையிலே அது தனியாக பிரிக்கப்பட்டுவிடும். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று சொல்ல முடியாது. எதிர்பாராத திருப்பங்கள், என்னென்னவோ நிகழ்வுகள், எப்படியோ சில சந்தர்ப்பங்கள், இது இப்படியும் நடக்குமா என்று நாம் நினைக்க முடியாத அளவில் எல்லாம் காரியங்கள் நடந்து விடுகின்றது. ஆகவே நாம் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான சேகரத்தை சேகரித்து கொண்டுதான் வாழ வேண்டுமே தவிர, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்பொழுது நாம் நல்ல முறையிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் சொன்னவற்றை எல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், தொழுகையா ஜமாத்தோட அப்புறம் தொழுது கொள்ளலாம். இப்படி எந்தெந்த அளவுக்கு நாம் புறக்கணித்து வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெரிய அபாயம் காத்திருக்கிறது என்பதை மட்டும் நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரண்டும் இரண்டரை கலந்தது, பின்னி பிணைந்தது. ஆகவே இந்த வாழ்க்கை முடிகின்ற தருவாயிலே அது ஆரம்பமாகி விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை பொருந்திக் கொள்கிறான். மரணத்தை வெறுக்கக்கூடிய ஒருவனை அல்லாஹும் வெறுக்கிறான், தன்னை சந்திக்க விருப்பவனை அல்லாஹும் வெறுக்கிறான் என்று வந்திருக்கிறது. அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹும் விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அல்லாஹ்வின் தூதரே, மரணத்தை வெறுப்பதையா நீங்கள் சொல்கிறீர்கள்? அவ்வாறாகின் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்வோம் என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை சந்திப்பது என்பதற்கு அதுவல்ல பொருள், மாறாக இறை நம்பிக்கையாளருக்கு மரண வேளையில் இறைவன் கருணை இருப்பதாகவும், அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும், அவருக்கு சொர்க்கத்தை வழங்கவிருப்பதாகவும் நற்செய்தி கூறப்படும். இந்த வானவர்கள் வந்து கூறுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நற்செய்தி கூறப்பட்ட உடனேயே அந்த நபர் நல்லடியார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதை அதிகமாக ஆசைப்படக்கூடியவராக, விரைவாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதை நினைக்கக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வும் தன்னுடைய அடியாரை சந்திக்க நினைப்பார். மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹி ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத். எவர் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்பிக்கை வைத்து ஆதரவு வைத்து இருக்கிறாரோ நிச்சயமாக அந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது. அதற்காக நல்லறங்களை அவர் அதிகப்படுத்தி கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கையாளருக்கு மரண வேளையில் இறைவன் கருணை புரியவிருப்பதாகவும், அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும், அவருக்கு சொர்க்கத்தை வழங்கவிருப்பதாகவும் நற்செய்தி கூறப்படும். அப்போது அவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார், அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புவான். இறை மறுப்பாளருக்கு மரண வேலை நெருங்கும் போது அல்லாஹ் வழங்கவிருக்கும் வேதனை குறித்தும், அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருப்பது குறித்தும் அறிவிக்கப்படும். அப்போது அவர் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பார். இந்த மலக்குகள் சுபசோபன செய்தி சொன்னவர்கள் சொல்வார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஇ அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்உன். உலக வாழ்க்கையிலும் நாங்கள் உங்களுக்கு உற்ற துணைவர்களாக இருந்தோம், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சொர்க்கத்திலே கொண்டு போய், எப்படிப்பட்ட சொர்க்கம், நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை நுழைவிக்கும் வரையிலும் நாங்கள் உங்களுடன் தான் இருப்போம் என்று அவர்கள் இன்னும் அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுவார்கள். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறில்லை. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். உங்களுக்குள்ள கூலி முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் யுக முடிவு நாளில்தான், கியாம நாளில்தான். எவர் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பப்படுகிறாரோ, சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் உங்களிலே பாக்கியசாலி, வெற்றியாளர். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறில்லை. ஆகவே இவ்வுலக வாழ்க்கையை அல்லாஹ் அனுமதித்த பிரகாரம் அழகான முறையில், நல்ல முறையில்
ஆகுமான முறையில் வாழ்ந்து கொண்டு நாளை நிரந்தரமான மறுமை வாழ்க்கையையும் வென்றெடுக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று கேட்டு